Here comes lot number 4, N. Balakrishnan from 8th A3. Lot number 4, N. Balakrishnan from 8th A3. வாழ்க்கையில் சில சுவாரஸ்யமான தகவல்கள். முக்கணிகளிலும் சிறந்ததுமா ஆங்கில மாதங்களில் சிறந்ததுமே தமிழ் மாதங்களில் சிறந்தது தை. இம்மூன்றெழுத்தையும் சேர்த்து மேதைகளாக அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் அறிவில் சிறந்த ஆசிரியர் அவர்களுக்கும் என் உடன் பிறவாத சகோதரர் சகோதரி அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் ந. பாலகிருஷ்ணன். நான் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தேசிய கவி சுப்பிரமணிய பாரதியார். எனக்கு தெரிந்த புத்தகத்திலிருந்து ஒரு சின்ன கதை. இளமையில் புலமை. எட்டயபுரம் அரண்மனையில் பணியில் இருந்தார் சின்னசாமி ஐயார். அவருடைய மனைவி லட்சுமி அம்மாள் இந்தமதியினரின் பிள்ளையாக 1882ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 11ஆம் நாள் பாரதியார் பிறந்தார். சுப்பிரமணி என்று பெயர் சூட்டப்பட்டனர். 5 வயது சிறுவனாக இருப்போதே தாயார் லட்சுமி அம்மாள் காலமானார். தந்தையார் வள்ளியம்மாள் என்ற பெண்ணை 2ஆம் திருமணம் செய்து கொண்டார். சிற்றனை நரவணைப்பிலேயே வளர்ந்தான் சுப்பையா. பள்ளியில் சேர்க்கப்பட்டான். மற்ற பாடங்களை விட தமிழில் அக்கறை செலுத்தினார். சிறு வயதிலேயே கவிதை எழுதும் ஆற்றலும் கிடைக்கப்பெற்றது. 7 வயதிலேயே கவிதை எழுதும் ஆற்றலும் கிடைக்கப்பெற்றது. தந்தையுடன் அரண்மனைக்கு செல்வந்து மகாராஜாவிடம் தான் எழுதிய கவிதைகளை படித்து காட்டி பாராட்டும் பெற்றான். அதன் காரணமாக தனது 13வது வயதில் பாரதி என்ற பட்டத்தை பெற்றான் சுப்பையா. புதுவையில் பாரதியார். ஆனால் தூத்துக்குடியில் சுதந்திர தினம் கொண்டாடிய வ.உ.சி. சிதம்பரனார், சுப்பிரமணி சிவா போன்றோர் கைது செய்யப்பட்டனர். இருவருக்கும் வழங்கப்பட்ட தண்டனை தமிழ்நாட்டையே கொந்தளிக்க செய்தது. 1908ஆம் ஆண்டு ஜூலை 3ஆம் நாள் திலகரும் கைது செய்யப்பட்டார். பாரதி வ.உ.சி. சுப்பிரமணி சிவா இருவருக்கும் தண்டனை அளித்த நீதிபதி பாரதியாரின் பாட்டை கேட்டால் செத்த பிணமும் பிழைத்தெடு எழுந்துவிடும். அதனால் அடிமை கொண்ட மக்களும் கொதித்தெழுவார்கள் என்று அந்த பாடல்களை பாடுவது ராஜ துரோகம் என்று அந்த பாடல்களை தடை செய்யப்பட்டிருக்கிறது. பாரதியாரின் கவிதைகள். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது தில்லையே, இச்சகத்து லோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது தில்லையே. நன்றி. கவிதைகளுக்கு தலைவன் பாரதியாரை பற்றி சிறப்பாக கூறிய பாலகிருஷ்ணனுக்கு பாராட்டுக்கள்.